Hi guys, நான் welcome to Rapidia. So இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 CBSல மேக்ஸ் சாப்டர் 14 அதாவது ப்ராபபிலிட்டி சாப்டர்ல क्वेश्चन நம்பர் 18 தான் பார்க்க போறோம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் போலாம். சோ இன்னைக்கு நம்ம 18th क्वेश्चन என்ன பார்க்க போறோம்னா a box containing 90 discs which are numbered from 1 to 90. If one disc is drawn from random from the box, find the probability that it bears a two-digit number, a perfect square number, a number divisible by 5. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து 90 டிஸ்க்ஸ் இருக்குது. ஸோ 90 டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 90 வரைக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அது வந்து ஒரு நம்பர் ஒரு டிஸ்க் மட்டும் தனியாக எடுத்தோம்னா அது 2 டிஜிட் நம்பராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 5 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 டிஜிட் நம்பர்னால் என்னென்ன இருக்கும், 10ல் ஸ்டார்ட் ஆகி 99 வரைக்கும் 2 டிஜிட் நம்பராக தான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தா 9 வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ 1 to 9 வரைக்கும் சிங்கிள் இருக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து 2 டிஜிட் நம்பர் 90 - 9, ஸோ 81ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 81/90 பார்க்குறப்போ 9/10 கிடைக்கும். ஸோ நம்ம 9 டிவைட் பண்ணால் ஸோ நம்ம 0.9ங்கிறது ப்ராபபிலிட்டி 1 ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. செகண்ட் வந்து டோட்டல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னென்ன இருக்குன்னா 9க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 90க்குள்ளே 1, 4, 9, 16, 25, 36, 49, 64 and 81. ஸோ அப்படின்னு பார்த்தா அதுவும் 9/90 1/10 தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 5ன்னு பார்த்தோன்னா 5, 10, 15, 20 இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் போகும். ஸோ இது 90 வரைக்கும் பார்த்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18/90 வரும். ஸோ 1/5 அது 0.2. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 81/90 அது 9/10 is equal to 0.9. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 9/90 அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/10 சொல்லிட்டு 9 கேன்சல் பண்ணுறப்போ கிடைக்கும். 1/10 வந்து 0.1 எழுதலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5, 10, 15, 20, 25, 30 இந்த மாதிரி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து 18 டைம்ஸ் வருது இந்த மாதிரி டிவிசிபிள் இல்லை. அது 18/90 பார்க்குறப்போ 1/5 0.2ன்னு வருது. ஸோ இப்போ 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். A child has a die whose 6 faces show the letter as given below. ஸோ ஒரு டை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனாலே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸ் இருக்கும், 6 ஃபேஸஸ். இப்போது எல்லா டைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கும். ஆனால் இந்த குழந்தைகிட்ட இருக்கிற டைஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஆல்ஃபபெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி ABCDE இருக்குது, அடுத்து F தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு போயிடுவோம். ஆனால் எங்கள் விஷயம் என்னென்னா ABCDE Fக்கு பதிலாக A இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 Aவும் BCDE எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து சாதாரணமாக அந்த இடத்துல எஃப்னு போட்டிருப்போம் கொஷின் அரைக்குறையாக படிச்சுட்டு. ஆனால் இந்த இடத்துல ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வச்சு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது 1 டைம் தூக்கி போடுறப்போ அது ஏஆ இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, டிஆ இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் 6 தான். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து நமக்கு வந்து P(E). ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ 2/6னா 1/3. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து எவ்வளோ இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஏ வந்து 2 இருக்குது. ஸோ 2/6. அதே இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால 1/6. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/6, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/6. இப்போ 20th கொஸ்டின் பார்க்கலாம். சப்போஸ் யூ ட்ராப் அ டை அட் ரேண்டம் ஆன் ரெக்டாங்கிள் ரீஜன் ஷோன் இன் ஃபிகர் 15.6. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ரீஜன் இருக்குது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வித் லேண்ட் ஆன் அ சர்க்கிள் வித் டயாமீட்டர் 1 மீட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 3 மீட்டராகவும் பிரெத்து 2 மீட்டராகவும் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டராக இருக்குது. ஸோ இப்போது அது வந்து அந்த சர்க்கிளுக்குள்ளே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டியை போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துக்குள்ளே விழுதுன்னா அந்த ஏரியாக்குள்ளே விழும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே விழுது அந்த மாதிரி சம்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சணும். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து 3 × 2 6 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு பார்த்தோம்னா πr². ஸோ πr² π × 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ π/4 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா m = 0.78 கிடைக்குது m². அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஏரியா. ஸோ இப்போது அது வந்து அந்த சர்க்கிள்குள்ளே விழுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.78/6 தட் இஸ் 0.13. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டியாக வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ எப்படின்னா π/4 / 6. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா π/24. ஸோ 0.78/6ன்னு எழுதிக்கலாம், which is equal to 0.13. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21st கொஷின் பார்க்கலாம்.
A lot consists of 144 ball pens, of which 20 are defective and the others are good. Nori will buy a pen if it is good, but will not if it is defective. The shopkeeper draws one at random and gives it to her. What is the probability that she will buy it? She will not buy it. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈஸியான சிம்பிளான சம் தான். 144 பால் பென்ஸ் இருக்குது, அதில் வந்து 20 வந்து டிஃபெக்டிவ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குட் ஒன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நூரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணு நல்லதாக இருந்தால் மட்டும் தான் வாங்குவாங்க, இல்லைனா வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஷாப்கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அந்த பாக்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்தமாதிரி பார்க்குறப்போ அவங்க வந்து அதை வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி, வாங்க மாட்டாங்களாங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன, பென் வந்து 144. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பென் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 144 - 20 வந்து பார்த்திங்கன்னா 124. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா P of E கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் விச் ஷி வில் பை தெம். ஸோ 124 தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா 144 இருக்குது, அதில் 20 டிஃபெக்டிவ்னா 144 - 20 124 நல்ல பென் இருக்குது அதில். ஸோ 124 டிவைட் பை 44 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை டிவைட் பண்ணுறப்போ 31/36 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் விச் ஷி வில் நாட் பை தெம் = 20. ஸோ வாங்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 20/144. ஏன்னா அந்த இடத்துல 124 டிவைடட் பை 144 வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து எதில் நல்லா இருந்துச்சோ அதை வாங்குவாங்கிறது ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த இடத்துல நல்லா இதை வந்து வாங்க மாட்டாங்களாங்கிற ப்ராபபிலிட்டி. ஸோ 20/144 5/36. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 22nd கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ரெஃபர் டு எக்ஸாம்பிள் 13. ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 22nd கொஷினில் வந்து எக்ஸாம்பிள் 13ல் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெப் சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைஸ் வந்து ஒன்றா போட்டோன்னா அதில் மேலே வருதோ இது மேலே வரதுக்கான சம்மு வந்து 1 2 கிடைக்கிறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி, 3 கிடைக்கிறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி, 4 கிடைக்கிறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2 டைஸ் வந்து ஒன்றா போட்டோன்னா 1 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6, அதே மாதிரி 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 6 வரைக்கும் இருக்கும். ஸோ அதாவது 1,1 1,2 1,3 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 விழலாம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேஸில் வந்து 1 விழலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. 1 விழலாம், அதே மாதிரி 2 விழலாம், அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 6 × 6 36. ஸோ இந்த இடத்துல வந்து சம்மு 2ஆக இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு 1 1 மட்டும்தான். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 1 பார்த்திங்கன்னா நமக்கு 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி வந்து சம்மஸ் 3ன்னு வர்றப்போ நமக்கு பாசிபிள் ஈவெண்ட்ஸ் என்னது 1 2 and 2 1. ஸோ 1 2 and 2 1 2/36. அதே மாதிரி சம்ம 4ன்னு வருதுன்னா 1 3 3 1 and 2 2. ஸோ அப்படின்னா 3/36. அதே மாதிரி 1 4 4 1 2 3 3 2 வந்து 5க்கு, அதுக்கு வந்து 4/36. ஸோ 1 5 5 1 2 4 4 2 3 3. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மு வந்து 6க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தேடிலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிலாம் பார்க்க வேணாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை எழுதிட்டிங்கன்னா ஸோ 1,1 1,2 1,3 1,4ன்னு ஒரு ஆர்டரை மட்டும் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 1,1 இருக்குன்னா அதை மட்டும் இது பண்ணணும். அதே 1,2 இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கிறது நல்லது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6, அதுக்கு அப்படியே கீழே வந்து 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. ஸோ இப்போது 1,1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் கிடைக்கும். அது 1,2 2,1 3 1,3 2,2 3,1 4 1,4 2,3 3,2 4,1 5. அதே மாதிரி வந்து 1,5 2,4 3,3 4,2 5, அப்புறம் வந்து 5,1 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 8 9 10 எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சம் வந்து 7ன்னு பார்த்தோன்னா 1,6 6,1 5,2 இந்த மாதிரி வந்து 6 ப்ராபபிலிட்டிஸ் வரும் 6/36. அடுத்து சம் 8ன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 5 ப்ராபபிலிட்டிஸ் வரும். 9ன்னு பார்த்தோன்னா 4 வரும், 10ன்னு பார்த்தோன்னா 3 வரும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 11ன்னு பார்த்தோன்னா 2 வரும், 12ன்னு பார்த்தோன்னா 1 வரும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ 2ல் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 1 இருந்து அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/36 2/36 3/36 4/36 5/36 6/36, திரும்ப 5/36 4/36 3/36 2/36, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/36 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டயகனல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்து 6,1,6 அது வந்து பார்த்தீங்கன்னா 7ல் வந்து அது வந்து ஃபுல்லாகிடுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ செகண்ட் நமக்கு வந்து சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்ரி தட் தெர் ஆர் 11 பாசிபிள் அவுட்கம்ஸ் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Therefore, each of them has a probability of 1/11. Do you agree with this argument? ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ நம்பர் இருக்குது? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 11 இருக்குது. ஸோ ஈச் ஆஃப் திம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராபிலிட்டி வந்து 1/11. ஸோ இதுக்கு வந்து நம்ம அக்ரி பண்ணலாமா இந்த இதுக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த அக்ரிமெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஜஸ்டிஃபைடு ஒன் தட் த நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் 36 and not 11. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து 11 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. 2, 3, 4, 5, 6, 10 அப்புறம் 11 அப்புறம் 12 தான். தேர்ஃபோர் ஈச் ஆஃப் திம் ஹாஸ் அ ப்ராபிலிட்டி ஆஃப் 1/11 தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு முன்னாடியே பார்த்துருமோ 36 மொத்தமாக பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.